அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, மத்துடைய பாடங்கள பார்த்தோம். அதில் மத்துல் அஸ்லியோட வகைகளை பார்த்தோம். அதாவது அடிப்படையான மத்துடைய வகைகள் இதெல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது வகையான மத்தில் இரண்டாவது வகை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அல் மத்துல் ஃபரஇ பற்றி பார்க்க போகிறோம். இது என்னன்னா, அல் மத்துல் அஸ்லி மாதிரியே இதுவும் இதுலேயுமே வகைகள் இருக்குது. அல் மத்துல் அஸ்லிக்கு 3 வகை இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா 4 வகை. அல் மத்துல் ஃபரஇயை பொறுத்த வரைக்கும் 4 வகை. அதில் மத்துடைய எழுத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஹம்சா வருவது என்று கூறுகிறார்கள். சரிங்களா? மத்துடைய எழுத்து நமக்கு தெரியும், வா என்று நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த எழுத்துல வாவுக்கோ அலிஃபுக்கோ யாவுக்கோ அப்புறமா என்ன இருக்கணும் அப்படின்னா, இதுக்கடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஹம்சா இருக்கணும், இல்லைனா முன்னாடி ஹம்சா இருக்கணும். இப்படி இருந்துச்சு என்று சொன்னால் அதை மத்துல் ஃபரையோட எழுத்து என்று கூறுகிறார்கள். அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி சுக்குன் செய்யப்பட்டு வருதுக்கு, அல்லது மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா என்னன்னா சுக்குன் செய்யப்பட்டு வந்துச்சு அப்படின்னால, இந்த மத்துடைய இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து எதுக்காச்சும் சுக்கூன் இருக்கு அப்படின்னா, சுக்கூன் இருக்குது அப்படின்னா அதையும் என்ன செய்வார்கள் என்றால் மத்துல் ஃபரையோட எழுத்து என்று கூறுவார்கள். சரிங்களா? அது என்னென்னா 5 வகைப்படுது. அதில் என்னென்னா வாஜிபு ஜாயிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா இது 5 வகைப்படுத்தப்பட்டாலும் வாஜிப்னா கட்டாயமாக நம்ம பண்ணுறது, ஜாயிஸ்னா சாய்ஸ். அது இட்ஸ் லைக் அ சாய்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அது உங்களுக்கு என்னென்னா சாய்ஸ் தான். அதாவது அதை அரபிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாய்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். அது நீங்கள் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அது மாதிரி. பட் வாஜிப் என்றால் கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? அது என்னதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். அல் அல் மத்துல் முத்தசீலு. அல் மத்துல் முத்தசீலு என்றால் இது கட்டாயமாக செய்யக்கூடிய அதாவது அல் வாஜிபு என்று கூறுவார்கள். அல் மத்துல் முன்ஃபசீலு, அதாவது இது என்னன்னா ஜாயிஸாக கூறுவது, அல் ஜாயிசு என்று கூறுவார்கள். அல் மத்துல் ஆரிலு லி சுக்கூனி என்று கூறுவார்கள். அதாவது அதுவும் அல் ஜாயிசு என்று கூறுவார்கள். அல் மத்துல் பாத்தல. சரிங்களா? அல் மத்துல் பாத்திலு, இதுவுமே பாத்தல. சரிங்களா? பாத்தலு இதுவுமே என்ன அப்படின்னா இதுவுமே ஜாயிஸான மத்து தான். சரிங்க? அல் மத்துல் லாசிமு இதுவுமே என்ன அப்படின்னா அல் மத்துல் ஃபராயோட ஒரு வகை தான். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வரக்கூடிய காலத்தில் நம்ம அந்த மத்துல் ஃபராயோடைய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், அதோட வகைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இப்போ அல் மத்துல் அஸ்லி நம்ம நடத்தணும் இல்லையா, அல் மத்துல் அஸ்லியும் நடத்தணும். இந்த அல் மத்துல் அஸ்லியை நம்ம ஒரு வகையாக தான் பார்த்தோம். இப்போ யாருக்காச்சும் இதோட ஃபுல்லாக உங்களுக்கு எனக்கு வீடியோ போடுங்க, மத்துல் அஸ்லியோட வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இது யாருக்கு பயன்படும் வகையில் இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.